வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்கோம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்தியூரில் சேர் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டார். பிரவீன் சொல்கிறாரு, அவர் அந்தியூர் முன்னாள் எம்எல்ஏ அவர் ராஜாவோட ஆதரவுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் கருப்படனுக்கும் ஆகவே ஆகாது. கருப்பனோட தூண்டுதலின் பேர் தான் பார்த்தீங்கன்னா சில செயல்கள் நடந்ததாக சொல்கிறாங்க. அதாவது செங்கோட்டையனுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்கிற கனி கருப்பணனுக்கு யாரோட ஆதரவுனா தீவிரமான எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு, சொந்தக்காரரும் கூட. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வரும் தேர்தலில் 2026 செங்கோட்டையனுக்கே சீட் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. இது அப்படியே புகழேந்தியும் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு சலசலப்பு. சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டாங்க. யார் யார் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் நியமிக்கலாம்ன்ற மாதிரி. சசிகலா கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா கட்சி வரப்போகுதுன்றோன்னே சசிகலா நோக்கி நிறைய எம்எல்ஏக்கள், இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்லாம் போய் சந்திச்சுட்டு வர்றாங்க. இதை தவிர்த்து செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலுமணி திருமண விழாவில் இருந்தாங்க. அதாவது நத்த விஸ்வநாதன் சீனியர்கள் எல்லாருமே ஒரே பாணியில் ஜெயலலிதா வரும்போது எப்படி எந்திரிச்சு இருப்பாங்களோ வரிசையாக, அதே மாதிரி அண்ணாமலை வரும்போது பார்த்திங்கன்னா எந்திரிச்சிருந்தாங்க. இதே அண்ணாமலையை தான் பார்த்திங்கன்னா தமிழக பாஜக தலைவர் தூக்கணும்னு சொல்லிட்டு செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. கடைசி அண்ணாமலை வரும்போது எந்திரிச்சு நின்றாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர், அதிமுகவோட பொதுச்செயலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணமான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, 90% அதிமுகவினர் பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி பக்கம் யாருமே இல்லைன்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்குது. இப்போ இருந்தாலும் ஓபிஎஸ் சசிகலா உள்ளே கொண்டு வந்தாலுமே அவங்கள மேடையில் உட்கார்ற மாதிரி ஒரு பதவி தான் தருவாங்க. எல்லாருமே கும்பிட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றும் போது ஒரு விஷயத்த சொல்லலாம், டெல்லி தான் எங்களை பார்த்திங்கன்னா இது பண்ணிடுச்சு, என்னையை பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்துருச்சு, கூட்டணி வரனால இப்படி பண்ணிடுச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முடியும். இதைத்தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே எல்லா முன்னாள் அமைச்சரும் குறிப்பிட்டு வேலுமணி பார்த்திங்கன்னா டெல்லி பக்கம் போனது, ஓபிஎஸ் சசிகலா பக்கம் ஆதரவாக போனதுன்ற மாதிரி ஒரு செய்தி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேரும் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. செங்கோட்டையனுக்கு இந்த நெருக்கடி ஏன் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் எதிர்த்தார்ல, அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருக்கடி. ஸோ ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணார்ல, அவர் கட்சியில் இல்லைன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். அடிப்படை உறுப்பினராகவே இல்லைங்க, அது உண்மை கிடையாது. அவர் அடிப்படை உறுப்பினர் தான். ஒரு சில தூண்டுதலின் பேர் தான் நடந்திருக்கு. அந்த தூண்டுதல் பேர் அதாவது துரோகின்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அதை துரோகியை மென்ஷன் பண்ணி காமிக்கவே இல்லை. ஸோ அந்தியூரில் இருக்க ஒரு எம்எல்ஏ தோக்குறாரு ராஜான்றவர், அந்த துரோகி அவர் தான்ற மாதிரி சொல்கிறாரு. பட் முக்கியமான ஒரு நபர்கள் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிக்கவே இல்லை. அப்படி காமிச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல். ஸோ அதனால் பொறுமையாக போயிட்டுருக்காங்க. இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலே பார்த்திங்கன்னா 2026 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கை ஓங்குது, எடப்பாடி தான் பொதுச்செயலாளராக நீடிக்கிறாருன்னா கண்டிப்பாக செங்கோட்டையனுக்கு சீட் இல்லைன்றதை உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.